மக்கள் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் பெருமதிப்புக்கும் மரியாதைக்குரிய தோழர் மகேஷ் அவர்களுக்கு முதலில் என் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் இந்த காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை மருத்துவமனையின் சீர்கேடுகளை கண்டித்து கண்டன உரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற பல்வேறு இயக்க தோழர்களையும் அவர்களுக்கும் மக்கள் மன்றத்தின் உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தோழர்களே, இங்க காஞ்சி மாநகரம் மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற, அதாவது உலகத்தின் வரைபடத்தில் முக்கியமா காஞ்சிபுரம் முக்கியமானது. ஏன்னா மிகப்பெரிய தலைவர்கள் தோன்றிய இடமும் காஞ்சிபுரம் தான். அறிஞர் அண்ணா பிறந்த பூமி அப்படி என்று நம்ம பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முக்கிய அடிப்படை உரிமையான மருத்துவம் எந்த நிலையில இருக்கு அப்படின்றத எதுவுமே நாங்க தகவல் சேகரித்துக் கொண்டு இங்க பேசல. மருத்துவமனையில் அதாவது மக்கள் மன்றத்தின் உறுப்பினர்கள் பல பேர் அதிகம் பேர் முழுக்கவே அரசு மருத்துவமனைக்கு தான் போவாங்க. இது கொள்கையா மக்கள் மன்றம் வச்சிட்டு இருக்கு. அரசு மருத்துவமனையில் தான் நாம உடலை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பது மக்கள் மன்றம். அதன் அடிப்படையில் தான் நாங்க அரசு மருத்துவமனைக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களை அனுப்புகிறோம். அது போல பக்கத்தில் நம்ம வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களும் அரசு மருத்துவமனைக்கு தான் போறாங்க. அங்க அதாவது சமீபத்துல மக்கள் மன்றத்தின் முக்கிய பொறுப்பாளருடைய தம்பி அதாவது ஒரு விபத்துக்கு உள்ளாவது. அங்க போயிட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு அந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல மண்டை உடைஞ்சுக்குது, கால் உடைஞ்சு போகுது, நரம்பு கட் ஆகுது, மண்டையும் உடைஞ்சிருக்கு. இப்படி மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட். அது தையல் போடுறாங்க. ஏன்னா போதிய அளவுல அந்த இடத்துல அதுக்கான அந்த வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை. தையல் மேல மட்டும் தான் போட்டாங்களே தவிர உள்ள நரம்பு அறந்தது கூட கவனிக்கக்கூடிய அந்த ஆற்றல் வாய்ந்த அந்த சர்ஜரி இல்லை அங்க. அப்ப பாருங்க, அந்த தம்பியை ஒரு அரை மணி நேரம் நாங்க அதுக்கும் கூட்டிட்டு ஓடிட்டு வந்துட்டு இருக்கோம் எமர்ஜென்சிக்கு. அந்த ஸ்ட்ரெச்சர்ல அந்த ரத்தம் அப்படியே போயிட்டே இருக்கு, பச்சை ரத்தம் போயிட்டே இருக்கு. நல்லா பேசிய தம்பி கொஞ்ச நேரத்துல ஒரு மணி நேரத்துல இறந்து போற, ஒரு மணி நேரத்துக்குள்ள இறக்குறாரு பாருங்க. அப்ப எவ்வளவு ஒரு அலட்சிய போக்கு, அதாவது ஒரு ரத்தத்தை கூட கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அந்த செய்யக்கூடிய வேலைகளை வச்சிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் அக்கா சுத்தி காமிச்சாங்க ஆரம்பத்திலே, அந்த டீன் தான் முக்கிய பொறுப்பு. அப்போ எமர்ஜென்சி இங்க வரும்போது அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க பண்ண முடியாது, நீங்க செங்கல்பட்டு போங்க, இல்ல ராஜீவ்காந்தி போங்க, இல்ல கீழ்ப்பாக்கம் போங்க, இப்படி ரெஃபர் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு இங்க எதற்கு தலைமை மருத்துவமனை இருக்கணும்? தலைமை மருத்துவமனையே தேவையில்லையே. நீங்க ரெஃபர் பண்ணுவதற்கு எங்களுக்கு என்ன சந்தேகம் ஏற்படுதுன்னா, இங்கிருந்து அலைகழிக்கும் போது ஏழை எளிய மக்களாகிய நாங்கள் அங்க போகும்போது போற வழியிலே பல உயிர்கள் இறந்து போறாங்க. இல்ல அப்படியே ஒரு சின்ன நோய்க்காக செங்கல்பட்டு போனாலும் அங்க போன உடனே ஒரு 2 நாள்ல ஒண்ணுமே இல்லைங்க சொல்லிட்டு ஒரு ஊசியை போட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சுறாங்க. இங்க ஒண்ணும் இல்லை. இங்க செக்அப் பண்ணும் போது டெங்குன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க ஒரு தம்பிக்கு, மக்கள் மன்றத்தை சார்ந்த ஒரு தம்பிக்கு. செங்கல்பட்டு போனா உண்டி காய்ச்சல் சொல்றாங்க. அப்போ காஞ்சிபுரம் மருத்துவமனை எதை ஆய்வு செய்து கரெக்டான தகவல்களை இந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்க? கொடுக்கறதில்ல. அங்க போயிட்டு ஒரு வாரம் மட்டும் உண்ணி காய்ச்சல் சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்றாரு, ரெக்கவர் ஆகி வெளியே வர்றாரு. அப்போ தலைமை மருத்துவமனை அதாவது ஒரு முக்கிய மருத்துவர்களை இங்க போறதே கிடையாது. இங்க தலைமை மருத்துவமனை இருக்குதே தவிர ஒரு கல்லூரி இருக்கான்னா இல்ல. இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய செயல். இப்ப செங்கல்பட்டுல இருக்குன்னா செங்கல்பட்டுல கல்லூரி இருக்கு, அரசு அந்த மருத்துவக் கல்லூரி இருக்கு. அது போன்ற ஒரு மருத்துவக் கல்லூரி இங்க வந்தா கண்டிப்பா எல்லா விதமான டாக்டர்களும் மருத்துவர்களும் எல்லாமே இங்க வருவாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தை தனியா பிரிச்சுட்டீங்க, ஆனா மருத்துவக் கல்லூரி இங்க எடுத்துட்டு வரல. மருத்துவக் கல்லூரி எடுத்துட்டு வந்த உடனே இங்க இருக்கக்கூடிய எக்கோ மிஷினோ, இசிஜியோ, இஇஜியோ, இல்ல ஆன்ஜியோவோ எல்லாமே செயல்படும். இப்ப எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு பல கோடி, அதாவது இந்த தலைமை மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்கப்பட்டு பேஷண்ட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்துல தமிழக அரசு அதுக்கான நிதியை வழங்கி அதுக்கு மிஷின்களை கொடுத்திருக்கு. ஆனா அதை இங்க இருக்கிற மாவட்ட அந்த தலைமை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த களப்பணியாளர்கள் செய்யறாங்களா இல்ல.
எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஒரு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா உடனே ஆரியாவை சுட்டி காமிக்கிறாங்க, பக்கத்துல போங்கன்றாங்க. அப்ப அங்க நாங்க போய் எடுத்துட்டு வந்து இங்க அரசு மருத்துவமனையில கொடுத்த உடனே அது ரிப்போர்ட் சரியா இருக்குமா இல்லைன்றது எங்களுக்கு தகவல் இல்லை. இவங்களுக்கு அவங்களுக்கு எதனா ஒரு கமிஷன் தொடர்பு இருக்கான்றது சந்தேகத்தை எழுப்புவதன் அடிப்படையில தான் இந்த ஆர்ப்பாட்டத்தையே வந்து முன்னெடுத்தோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அரசியல், அதாவது முக்கியமாக எல்லா அந்த நிர்வாகத்துறையிலும் இந்த ஊழல் வந்து மிக ஒரு ஊடுருவல் ஏற்பட்டு இதுல பாதிக்கிறது யாருன்னா இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் தான். அதாவது பணக்காரனுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ முழக்கங்கள் போடும்போது இங்க சுட்டி காமிக்கப்பட்டது, அரசு வேலை செய்யக்கூடிய இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எந்த பிள்ளைகளையும் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறதில்லை. அதே போல அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய எந்த அதிகாரிகளிடம் வந்து அந்த தலைமை மருத்துவமனைக்கோ இல்ல ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கூட போறது கிடையாது. எல்லாமே வந்து தனியா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தேவையான வருமானங்கள் அரசு துறை கொடுக்கறதுனால அவங்க போறாங்க. ஆனா நிதி ஒதுக்கி இந்த மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக அடிப்படை உரிமையாக வழங்கப்பட்ட மருத்துவம் என்பது வந்து இன்னைக்கு தனியாருக்கு திசை திருப்பப்படுவதை சுட்டி காமிப்பதற்கு தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை மக்கள் மன்றம் ஒருங்கிணைப்பதே தவிர தமிழக அரசுக்கு எதிரானதாக இல்லை. எங்களுடைய வேலை வந்து சுட்டி காமிப்பது என்பது பெரியாருடைய பாணியில் வந்ததுனால பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட அமைப்பின் சார்பாக தான் இதை சுட்டி காமிக்கிறோமே தவிர இங்க வந்து அதிமுகவோ பாஜகவோ என்ன பண்ணக்கூடாது, இது ஏதோ திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம் என்று இந்த சும்மாவே கலவரத்தை தூண்டுவது அப்படிலாம் இல்லை. நாங்க தெரிஞ்சுதான் வந்து இதை வந்து சுட்டி காமிக்கிறோம். அதாவது திமுகவின் ஆட்சி வந்து இன்னைக்கு நடைமுறை பெற்றிருக்கு, அந்த கவனத்துக்கு இந்த செயலை வந்து எடுத்துட்டு போறோம். இனி வரும் காலகட்டத்தில் அரசு தலைமை மருத்துவமனை ஒரு சிறப்பான மருத்துவமனையாக காஞ்சிபுரத்துக்கு பெருமை தேடி தர வேண்டும். அது மாவட்ட ஆட்சியர் கையில் இருக்கு. அடிக்கடி அவங்க வந்து அங்க ஆய்வு பண்ணா நமக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.